ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு ஒரு அழகான குட்டி கதையோட தான் வந்திருக்கிறேன். அந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. அஹ், ஒரு யமதர்மன் ராஜா தன்னுடைய யமதர்மன்ட்ட அவரோட கையாளுகிட்ட இன்னைக்கு நீ போய் ஒரு ஆளோட உயிரை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அவர் அந்த யமதர்மனோட ஆள் வந்துட்டு அந்த ஊர்லேயே மிகப்பெரிய மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டுக்கு போறாங்க. போன உடனே இவர் எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த இடத்துல யமதர்மனோட பாசக்கயிறை வச்சுட்டு ஒருத்தர் நிற்கிறாங்க. அப்போ அவர் நீ யாரு அப்படின்னு சொல்லும்போது உன்னுடைய உயிரை எடுக்க வந்திருக்கேன், இன்னைக்கு உன்னோட உயிர் எடுக்கணும் அப்படின்னா அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, இல்லை நீ போ, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லுறேன். நீ வந்துதான் ஆகணும், உனக்கு நேரங்கள் இருக்குது, அதை நீ இறந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முடியவே முடியாது அப்படின்னு சொன்னோடனே இந்த பணக்காரன் தன்னுடைய பணப்புத்தியை பயன்படுத்தி பண பலத்தையும் பயன்படுத்தி யமதர்மனத்தை அது பாசக்கயிறு வீசவன்ட்டா பேசுகிறாங்க. அப்பா சொல்கிறாரு, உனக்கு நான் வந்துட்டு ஒரு 1 கோடி ரூபா தர்றேன் அப்படிங்கும்போது முடியாது, நீ வரணும், நீ வந்தே ஆகணும் அப்படிங்கிறாரு. இல்லை உனக்கு நான் 50 கோடி தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை நான் பார்த்துட்டு வரணும், எனக்கு கொஞ்சம் வேலைகளாக இருக்குது, நீ வந்து 1 மாதம் கழிச்சு வந்துடு அப்படின்னு. முடியாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது தேவையில்லை, நீ வந்து தான் ஆகணும் அப்படிங்கும்போது சரி எனக்கு ஒரு நாள் கொடு அப்படின்னு சொல்லும்போது இல்லை முடியாது, நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு அவர் அந்த யமதர்மன் அந்த உயிரை கொண்டு போகிறவர் வந்து நிற்கிறாரு. திருப்பி அவர் சரி என் மனைவி மக்கள் அவர்கிட்டலாம் பேசணும், அதுக்காக வேண்டி எனக்கு ஒரு 6 நாள் கொடுக்கும் போது முடியவே முடியாது. திரும்பவும் அந்த பணத்தை காமிச்சு சரி என் சொத்தை எல்லாத்தையும் கொடுத்துறேன், எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு, ஒரு நண்பர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும், என் மனைவி மக்களை வந்துட்டு நான் பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், எனக்கு நான் செத்து போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பர்மிஷன் கேட்கும்போது என் சொத்தை எல்லாத்தையுமே நீ வச்சுக்க, எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடு அப்படிங்கும்போது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மன் அதை அவரோட உயிரை கைப்பற்றுறாங்க. இதுல இருந்து நமக்கு ஒரு உண்மை மட்டும் புரியுது. நம்ம வாழ்ற காலங்கள்ல நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் செஞ்சு பண்ண முடியாம நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு பண்றோம். ஆனா மரணம் வரும் தருவாயில் தான் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் அதை செய்யலையே, இதை செய்யலையே, இந்த மாதிரி பேசலையே, இவங்கள்ட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கலையே, இவங்கள்ட்ட போய் நம்ம இது பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்கள் வந்துட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு இதையும் அந்தந்த நேரத்தில் அதை செஞ்சிருங்க. ஏன்னா உயிர் பிரிய வேண்டிய நேரம் ஒரு நொடி மிந்தாது, ஒரு நொடி பிந்தாது. எந்த நொடி உயிர் எடுக்கணும்னு இறைவன் நாடி இருக்கிறானோ அந்த நேரத்துல அந்த உயிர் பிரிந்தே தீரும். இதுதாங்க. அதனால நல்லவர்களாக வாழ்வோம், நல்லவர்களோடு வாழ்வோம். மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள்